உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி திறமையற்ற ஸ்டாலின் நிர்வாகத்தை கண்டித்து கோவை மாவட்டம் கொடியமுத்தூர் பேருந்து நிறுத்த பகுதியில் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதனை தொடர்ந்து பார்க்கலாம். மக்கள் கேட்காத திட்டங்களையும் அற்புதமான ஆட்சியை நடத்திய அற்புதமான முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியாருடைய ஆணையின் பேரிலே மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசையும் அதே போல மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி சொத்து வரி உயர்வு, அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய குடிநீர் கட்டண உயர்வு, அதே போல குப்பைக்கு வரி, அதே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய உரிமை கட்டணத்தை உயர்த்த என்று பல்வேறு விளைவுகளை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடியார் ஆணையப்படி ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு பல்வேறு இடங்களில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்து வைத்து இன்றைக்கு குடியிருப்பு பகுதியிலே இன்றைக்கு சிறப்பான முறையில் நடைபெற்றக்கூடிய இந்த போராட்டத்தை முன்னிட்டு நடத்தி கொண்டிருக்கூடிய இந்த பகுதியினுடைய ஆற்றில் வந்த செயலாளர் அருமை சகோதரர் மதனகோபால் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கூடிய நம்முடைய பத்திரிகை நமதம்மா பத்திரிகைய ஆசிரியரும் செய்தி தொடர்பாளராக இருந்து சிம்மசப்பனமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து கொண்டிருக்கூடிய அருமை தம்பி நம்முடைய மண்ணின் மைந்த அருமை தம்பி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும், அதே போல நம்முடைய பொறுப்பாளர் வர்த்தக பிரிவு மாவட்ட செயலாளர் நம்முடைய வேலையானம் அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் கேவி ஆறுவோம், வி கே பழனிசாமி, அதே போல எஸ் எம் ஹுசேன், அருமையாளர் வழக்கஞ்சி சிவகுமார், நம்முடைய நரசை பாலு, கே பி துரைசாமி, அதே போல வார்டு செயலாளர்கள் சித்திரை செல்வர், ஜெகன், செல்லப்பன், புல்கான், பாஸ்கரன், மணல் நாராயணன், ஜெகதீஷ், ஜூனியர் ராஜா, இங்க இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் சேர்ந்து அத்தனை பொறுப்பாளர்களுக்கு உட்பட மகளிர் அத்தனை பொறுப்பாளர்கள், மகளிர் சேர்ந்து உட்பட இங்க இருக்கக்கூடிய முன்னாள் கவுன்சிலர்கள், இங்க இருக்கக்கூடிய கலாய்த்துறை மூர்க்க முன்னோடிகள், இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், இங்க இருக்க அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கு மெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை சொல்லி, இன்றைக்கு வெயில் அதிகமா இருக்குது, எல்லா பேரும் எழுதி கொடுத்திருக்காங்க. எல்லா பேரும் சமூகத்திற்கு பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடகத்துறை நண்பர்களுக்கும், பொதுமக்களுக்கும், பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டிருக்கூடிய நம்முடைய சகோதரிகள், அதே போல தாய்மார்கள், அதே போல பெரியவர்கள் அத்தனை பேருக்கும், அதே அத்தனை தம்பிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு அற்புதமான மிகப்பெரிய மனித சங்கிலி போராட்டத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். திமுக அரசுக்கு திமுக ஆட்சி வந்து இன்னைக்கு 3 வருஷம் ஆகி போச்சு. அவ்வளவுதான், நீ 1.5 வருஷம் ஆட்சியை முடிய போகுது. ஆனால் இன்றைக்கு இந்த 3.5 ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காங்களா? இல்ல நம்ம கோவை மாவட்டம் செஞ்சிருக்காங்களா? இல்ல நம்ம கோயம்புத்தூர் செஞ்சிருக்காங்களா? தொண்டாம் தொகுதி செஞ்சிருக்காங்களா? எந்த திட்டம் செய்யாமல் கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிச்சிட்டாங்க. ஒரு ஆட்சி எதுவுமே செய்யாம மக்களை ஏமாத்திட்டு ஆட்சி செய்யலாம்னா இந்த திமுக ஆட்சி தான். எடப்பாடியார் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், அற்புதமான ஆட்சி நடத்தினார். 4 வருஷம் 2 மாதம் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் சொன்னாங்க, இந்த ஆட்சி வந்து எப்படி ஒரு 3 மாசம் 4 மாசத்துல போயிடும், 6 மாசத்துல போயிடும், 1 வருஷத்துல போயிடுறாங்க. ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு கிராமத்தில் வந்தவர், எப்படி ஆட்சி கிராமத்திலே பிறந்தவர், ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவர், மக்களோட மக்களாக இருந்த எடப்பாடியார் அவர்கள் அற்புதமான ஆட்சி. கோவை மாவட்டம் எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்குன்னா அதுக்கு எடப்பாடியார் தான் காரணம். அதிமுக அரசு அந்த எடப்பாடியார் முதலமைச்சர் கேட்ட திட்டங்கள் கூட வாரி கொடுத்தார். கேட்ட திட்டங்கள் அத்தனையும் வாரி கொடுத்த ஒப்பற்ற முதலமைச்சர் எடப்பாடியார். இதெல்லாம் தெரியும். நீ திமுக ஆட்சியில திட்டங்கள் செய்யாட்டி பரவாயில்ல, நீ சொத்து வரி 100%, 150% அதிகம். நீ பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு 100%, கடைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வர்த்தகத்துக்கு எல்லாம் 150%. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வருடம் 6% உயர்வு. எவ்வளவு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த உயர்வு எங்க பார்த்துக்கணுமோ, ஆங்கிலேயர் ஆட்சிக்காரர்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் வரி போடுறது. அந்த மாதிரி நீங்க மோசமான நிகழ்வு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வருடம் 6%. லேட்டா போய் தாமதமாக கட்டினால் அதற்கு 1% அபராதம்.
பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு பாத்துங்க. ஆனால் அது மட்டுமல்ல, இப்ப குப்பைக்கு வரி, மின்கட்டணம் 3 முறை உயர்வு. அது நம்ம மாவட்டம் எல்லாம் தொழில் நிறைந்த மாவட்டம். பீக்கவர் மின்சார்ஜ் மின்கட்டணம் போட்டு உயர்வை போட்டு பீக்கவர் அந்த மின்சார்ஜ் போட்டதுக்கு அப்புறம் தொழில் எல்லாம் போயிடுச்சு. தொழில் எல்லாம் வேறு மாநிலங்களுக்கும் வேறு நாடுகளுக்கும் போயிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேற்கு வங்காளம் வேற, அதே போல பல மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வங்காளத்துக்கு நிறைய திருப்பூர் போன்ற இருக்கக்கூடிய தொழில்கள் போயிடுச்சு. ஆகவே தொழில்களே இல்ல. நம்ம கோவை மாவட்டம் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா மற்ற மாநிலத்திலிருந்து நிறைய பேர் வேலை கொடுக்கக்கூடிய மாவட்டம் நம்முடைய மாவட்டம். வேலை வாய்ப்பு வெளியே இருக்கிறவங்க கொடுக்கும், இங்க இருக்கிறவங்க வேலை இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு திமுக அரசு உருவாக்கி கொடுத்துருக்கு. எடப்பாடியார் உள்ளம் சேர்க்கும் உங்களுக்கு தெரியும், கொரோனா தொற்று நோய் வந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமான அரசுக்கு வரியே வரல, வருமானமே அரசாங்கத்துக்கு இல்ல, செலவு அதிகமா இருந்தது. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் அன்னைக்கு கூட மத்திய அரசு கடிதம் உள்துறை அமைச்சர் அந்த நேரம் கடிதம் வந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம்ஸ் எல்லாம் இருந்தாலும் தமிழ்நாடு அரசு என்ன முடிவு நினைக்கலாம். எடப்பாடியார் சொன்னார், என்ன சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, யாருக்கும் தொழில் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்ல, கொரோனா தொற்று நோய் கடுமையான பாதிப்பு, அதிகாரிகள் பூரா இன்னைக்கு எல்லாமே டாக்ஸ் போடணும், வரி அதிகம் சொன்னாங்க. ஆனா எடப்பாடியார் மக்களுக்கு வரி சுமை உயர்த்தக்கூடாது, மக்கள் சிரமத்திற்கான்னு சொல்லி நிறுத்தியவர். 10 ஆண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சியிலும் எடப்பாடியுடைய ஆட்சியிலும் அதிமுக ஆட்சியிலே வரியே அதிகம் இல்ல, குடிநீர் கட்டணம் அதிகம் இல்ல, சொத்து வரி அதிகம் இல்ல, குப்பைக்கு வச்சு வரி போட சொல்லும் போது கூட அதையும் போடுற நிறுத்தினவர் எடப்பாடியார். எதுவுமே செய்யல 10 வருஷமா. மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொடர்ந்து வரி உயர்வு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த வேலை நடக்குது, அதாவது இந்த மாநகராட்சியில இந்த ஜோன் லைஃப் போனீங்க ஏதாவது வேலை இருக்கா, மாநகராட்சியில் வேலை இருக்கா, ஏதோ இபிஎஸ் போன வேலை இருக்கா, தாலுகா ஆபீஸ் போன வேலை இருக்கா, எந்த வேலையும் நடக்குது. ஜோர கலெக்ஷன் நடந்தது. ஆகவே நீங்க எந்த வேலை, ஒரே ஒரு மண்ணு சொந்த இடத்துல போய் எடுக்க முடியாது, லாரியில உடனே வந்து வசூல் இருப்பாங்க. அப்படி ஒரு மோசமான இன்னைக்கு நிர்வாகம், மோசமான ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் அம்மாவுடைய ஆட்சி இருக்கும் பொழுது அற்புதமான ஆட்சி கேட்ட திட்டங்கள் இந்த ரோடு அதுக்கு சாட்சி. இந்த பாலக்காடு மெயிலோட பஸ் எப்படி இருந்தது, ரோடு எப்படி போட்டுருக்கோம், இந்த ரோடு மட்டும் இல்ல, கேட்ட ரோடு போல போட்டு கேட்ட பில்டிங் போல, ஸ்கூல் பில்டிங் எல்லாம் ஸ்கூல் பில்டிங் பாருங்க, பின்னாடி ஸ்கூல் பில்டிங் பாருங்க. அது மட்டும் இல்ல, நம்ம தொகுதி முழுவதும் அதிகமான திட்டங்கள் கொண்டு வந்தோம். கோவை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்து 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை தந்தது அதிமுக. நிதி கொடுத்து திட்டங்களை தந்தவர் அந்த எடப்பாடியார். யாரும் மறக்க முடியாது. கேட்ட திட்டங்கள் பூரா எடப்பாடியார் கொடுத்தார். உறுதியோட போனா பதில் பண்ணோம். யாரும் முடிக்க முடியாத திட்டங்கள், வராத திட்டங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கூடிய அத்திகால வளர்ச்சி ஏற்பட்டு விரிவாக்கும். ஆனமலையார் நல்லா திட்டத்துக்கு கமிட்டி இன்னைக்கு செய்ய முடியாத என்பதை கூட செய்து முடித்தவர் எடப்பாடியார். யாரும் மறக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இத்தனை பாலங்கள் வந்ததுன்னா யாரு காரணம்? எடப்பாடியார் காரணம். அவர் அமைச்சராக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக போது கொடுத்தாரு, முதலமைச்சராக இத்தனை போன ஆத்து போனோம் பேரு எப்பவுமே அண்ணாதிமுக பேர் எடப்பாடியார் பேர். யமுனாதோட மேம்பாலம் எடப்பாடியார் பேர் சொல்லும், திருச்சியோட மேம்பாலம் எடப்பாடியார் பேர் சொல்லும். அதே போல பொள்ளாச்சி ரோட்ல 5 மேம்பாலம், மேட்டுப்பாளையம் ரோட்ல 5 மேம்பாலம், சாலைகள் எல்லாமே அதிமுக அரசு அந்த எடப்பாடியார் ஏற்பாடு சொன்னது. அது மட்டும் இல்லை, இத்தனை பாலங்கள் கூட்டு கொண்டு திட்டம் 6 புதிய கல்லூரி கொடுத்தார் எடப்பாடியார். யாரு எடப்பாடியார் முதலமைச்சர் ஒரு எளிமையான முதலமைச்சர் இருந்தார். திட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக பிரமாண்டமான திட்டங்களை கொடுத்தார், மக்கள் எதிர்பார்த்த திட்டங்களை கொடுத்தார், ஏழைகள் எதிர்பார்த்த திட்டங்களை கொடுத்தார். இன்னைக்கு 6 புதிய கல்லூரி 2000 ரூபாய் ஃபீஸ் படிக்கிறாங்க. பிரைவேட் காலேஜ் போனீங்கன்னா இன்னைக்கு ஆர்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய் ஃபீஸ். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் முழுவதும் கிராமம் உட்பட அனைத்து சாலைகள் போடப்பட்டது. அத்தனை பில்டிங் இன்னைக்கு புது பில்டிங், எஸ்பிஆர் புது பில்டிங், எல்லா தாலுகா ஆபீஸ் புது பில்டிங், யூனியன் புது பில்டிங், பேமராஜ் புது பில்டிங். அது மட்டும் அரசு மருத்துவ மேம்பாடு, ஜிஹெச் போய் பாருங்க, குடியிருப்பு அரசு கொண்டு வந்தோம். ஜிஹெச்ல இது சிகிச்சை அங்கே பண்றோம், சிறுநீர் மாற்ற சிகிச்சை எங்க பண்றோம், 25 கோடிக்கு அந்த எடப்பாடி கேன்சர் வாங்கி கொடுத்தாரு. எல்லா ட்ரீட்மெண்ட் கோயம்புத்தூர் நடக்குது. அத்தனை திட்டங்கள் நடக்குது. இன்னைக்கு ஏர்போர்ட் விரிவாக்கம் நிதி எடுக்கிறவர் எடப்பாடியார் இடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த திமுக முடிக்கல, முடிச்சிருந்தா 1 லட்சம் பேருக்கு வேலை வைக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தனை கம்பெனி வந்து ஐடி கம்பெனி கோயம்புத்தூர் கூடுதல் வந்திருக்கோம். நீங்க பெங்களூர் போக வேண்டியது, ஹைதராபாத் போக வேண்டியது, சென்னை போக வேண்டியது எல்லாமே இங்க கூடுதல் இங்க வந்திருக்கோம். இதெல்லாம் செய்யாத அரசாங்கம் திமுக. எந்த திட்டமும் செய்யல. மக்கள் சிந்தித்து பார்க்கணும்.
அவங்களுக்கு என்ன தைரியம்? எப்படி இருந்தாலும் நீ பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டீங்க, எப்படி இருந்தாலும் அவங்க ஓட்டு போட்டுவாங்க தைரியம் இருக்காங்க. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. பாராளுமன்ற தேர்தல்ல அந்த நேரத்தில் ராகுல் காந்தியா மோடியா என்று நீங்க பார்த்துட்டு அப்பதான் மக்கள் பார்த்தாங்க. சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது அதிமுக ஆட்சி தான், எடப்பாடியாக முதலமைச்சர் எழுதி வச்சுங்க. கண்டிப்பா அதிமுக ஆட்சி யாரு இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே இந்த ஆட்சி இருக்கக்கூடாது நினைக்கிறாங்க. ஏழைகள் நினைக்கிறாங்க, நடுத்தரவர்கள் நினைக்கிறாங்க, தொழில் முதலீட்டாளர் நினைக்கிறாங்க, தொழிலாளர் நினைக்கிறாங்க. திமுக எப்ப ஓட்டு போட அரசு கூட இந்த ஆட்சி இருக்கக்கூடாது நினைக்கிறாங்க. எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் ஒரு வருஷம் தான் எழுதி வச்சுக்க ஆட்சி, ஒரு வருஷம் 1 வருஷம் எல்லாம் முடிஞ்சிடும். இது எடப்பாடி முதலமைச்சர் வருவார், எழுதி வச்சுக்க. எடப்பாடி முதலமைச்சர் வரும் பொழுது விடுபட்ட திட்டங்கள் நாங்கள் செய்வோம். கோவை மாவட்டத்தில் 3 வருடமாக திமுக புறக்கணித்திருக்கிறது, எந்த திட்டம் செய்யல, அந்த திட்டங்களை பூரா மீண்டும் கொண்டு வருவோம். அதிக திட்டம் 2 எடப்பாடி அறிவிச்சார், ஓட்டிங்க. மெட்ரோ ரயில் திட்டம் எடப்பாடி அறிவிச்சார், அப்படியே நிக்குது. இது எல்லாம் இந்த திட்டங்கள், விடுபட்ட திட்டங்கள். பாத்தீங்கன்னா இந்த பாலக்காடு மெயின் ரோடு பாத்தீங்கன்னா எப்படி போட்டு ரோடு போடுறதுக்கு நாங்க போராடும். இப்பதான் அப்படி கொஞ்சம் போட்டிருக்காங்க. எப்படி ரோட்ல போக முடியும்? ஏதாவது ரோட்ல போக முடியுமா? தோண்டி கிடக்குது, ஒரு ரோடு சரியில்லை. திட்டங்கள் கொண்டு வந்து கூட முடிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா பாலும் எடப்பாடி கொடுத்தாரு கூட முடிக்க மாட்டேங்கிறாங்க. அத்தனை கூட்டு கொண்டு திட்டம் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எடப்பாடி முதலமைச்சர் நிதி ஒதுக்கி ஒரு கூட்டு கொண்டு திட்டம் முழுமையா முடிச்சிருந்தா நமக்கு 50 வருஷத்துக்கு குடிநீர் பிரச்சனையே. அப்படி அற்புதமா நிதி ஒதுக்கி எடப்பாடி இருக்கும் போது காண முடியும். எதுவுமே செய்யாம 3 வருஷம் முடிச்சிட்டாங்க அந்த ஆட்சி. ரொம்ப கேவலமா இருக்குது. அது மட்டும் இல்ல, மக்களுக்கு தொடர்ந்து வரி சுமை, எல்லா பொருளும் விளையாடுது. கட்டுமான பொருட்கள் விளையுது. சிமெண்ட் என்ன விலை, கம்பி என்ன விலை, மணல் என்ன விலை, ஒரு மண் எடுக்க முடியறதில்ல, எப்படி வீடு கட்ட முடியும்? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடியா இருக்கும் போது அனைவருக்கும் வீடு கட்ட திட்டத்துல ஏழைகளுக்கு வீடு கொடுத்தோம். இன்னைக்கு 3 வருஷம் உதவினா திமுக கொடுத்துருக்காங்களா? இங்கிட்டு பாருங்க, எதுவுமே கொடுக்கல, எதுவுமே கொடுக்காத ஆட்சியாக இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கிறது. சிந்தித்து பாருங்க. அது மட்டும் இல்ல, சட்டவங்க எடுத்துங்க, சட்டவங்க எடுத்துட்டா அஞ்சு சிரிக்குது. சட்டவங்க இருக்கக்கூடிய காவல்துறை கையில் கட்டப்பட்டிருக்கிறது. காவல்துறையால் சுயமா இறங்கி இயங்க முடியவில்லை. நீ மத்திய திமுக சொல்றதா கேட்க வேண்டியதா இருக்குது. தயவு செஞ்சு எங்க பார்த்தாலும் கஞ்சா அப்படின்னு போன்ற போதை பொருட்கள் எல்லா பக்கம் செய்யலாம். நீங்க ஸ்கூல்ல, பள்ளிக்கூடத்துல, அதே போல காலேஜ்ல எல்லா பக்கம் இளைஞர்கள் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை, மோசமான சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு காவல்துறை அதிகாரிகள் நீங்க மக்கள் உறுப்பினர் சம்பளம் வாங்குறீங்க, திமுக எதிர்பார்க்காதீங்க. நீங்க அரசு ஊழியர்கள், நீங்க கண்டிப்பாக தடுக்க வேண்டும். இளைஞர்கள் வருங்கால எல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது, அதை கண்டிப்பாக தடுக்க வேண்டும். எடப்பாடி ஆட்சியிலே அற்புதமாக காவல்துறை இன்னைக்கு மகளிர் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தாய்மார்கள் பாதுகாப்பு இல்லை, இளைஞர்கள் பாதுகாப்பு இல்லை, வயதானவர்கள் பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு ஓட்டு நடந்து போயிட்டு சைனா அத்துக்கு போறாங்க. எடப்பாடி ஆட்சி உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷன் பரிசு வாங்கிட்டு காவல்துறை எப்படி சுயமா இயங்கினாங்க. எடப்பாடி ஆட்சியில மாவட்டத்தில் அமைச்சர் இருந்த காவல்துறை எப்படி இருந்தாங்க? எந்த டிஸ்டர்ப் பண்ணல. கட்சிக்கார போக மாட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு, நியாயம் இருந்தா போவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, எங்க வேண்டாலும் போய்வாங்க. யாரும் பாதுகாப்பு இல்லை. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் எடப்பாடி முதலமைச்சர் ஆவார். எடப்பாடி முதலமைச்சர் வரணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த ஆட்சி போக வேண்டும், எடப்பாடி முதலமைச்சர் வர வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த மாநகராட்சி நிர்வாகம், செயல்படாத மாநகராட்சி நிர்வாகம், நீ அனைத்து மாநகராட்சிகள், பேரூராட்சிகள், நகராட்சிகள் எல்லாம் தயவு செஞ்சு சொத்து வரி கொடுக்க வேண்டும். திமுக அரசு கண்டிப்பாக இந்த நாட்டுடைய முதலமைச்சர் திமுக அரசு உடனடியாக இந்த கட்டணத்தை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும். இந்த மாநகராட்சியும் நகராட்சி பேரூராட்சிகள் எல்லாம் உடனடியாக சொத்து வரி குறைக்க வேண்டும். அதே போல மின்சாரத்துறை மின்கட்டணத்தையும் மின்கட்டணம் குறைக்க வேண்டும். அப்பதான் தொழில்கள் இன்னைக்கு வரும். தயவு செஞ்சு தொழில்கள் போயிட்டு இருக்குது. இனியால் கண் வைத்துக் கொண்டு எங்களை ஆர்ப்பாட்டம் மூலமாக எங்கள் பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி தமிழ்நாடு மூலம் ஆர்ப்பாட்டம் மூலமாக கண்டிப்பாக சொத்து வரியை குறைக்க வேண்டும், மின்கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்த இந்த பகுதி கழகத்திற்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது அதிமுக பொதுச் செயலாளர் மதனோபல் அவர்கள் நன்றி.
முன்னாள் முதலமைச்சர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்களின் வேண்டுகோளுக்கான ஆணைக்கிணங்கவும் இன்று இந்த மாநகர திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற இந்த மாபெரும் மலைச்சங்கை போராட்டத்திற்கு மக்களின் அமைச்சர் நம்மை முன்னாள் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி ஒரு சொல்லுக்காக பெருந்திரளாக கலந்து கொண்ட கலைத்துறை சேர்ந்த முன்னணியிலும் கலை நிறுவனங்களுக்கும் புனியஞ்சல் பல்கலைக்கழகத்தின் சார்பாக மனமார்ந்த அவரது பிரச்சாரங்களை வழங்கி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாமல் நிர்வாக திறனற்ற திமுக அரசு 3 ஆண்டுகளில் ஆட்சியை முடித்திருக்கிறது என்றும் வீடுகளுக்கு 100%, வர்த்தக மற்றும் வணிக மையங்களுக்கு 150% வரிகள் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் தாமதமாக வரியை செலுத்தினால் கூட அதற்கும் 1% அபராதம் விதிக்கப்படுவதாகவும் எந்த அரசு அலுவலகங்களிலும் சென்றாலும் எந்த கோரிக்கை விழைத்தாலும் எந்த வேலையும் சரிவர நடப்பதில்லை என்றும் அரசு அலுவலகங்கள் லஞ்சத்தில் திளைத்திருப்பதாகவும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டி கண்டன உரை நிகழ்த்தினார். அந்த காட்சிகளை பார்த்தோம். காவல்துறை சுதந்திரமாக இயங்க முடியவில்லை என்றும் பள்ளி கல்லூரிகளில் கூட கஞ்சா புழங்குவதாகவும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாகவும் குற்றம் சாட்டி கண்டன உரை நிகழ்த்தினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். கோவை குனியமுத்தூர் பேருந்து நிறுத்தம் அருகில் திறனற்ற திமுக அரசை கண்டித்து தற்போது மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்று வருகிறது.